வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்றைக்கி பவிஸ் கிச்சனில் நம்ம வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் சில்லிங் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கான ரெசிபி ஃபலூடா. ஸோ ஃபலூடாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஃபலூடா சேவு. இது கார்ன் ஸ்டார்ச்சில் பண்ணுறாங்க. இது வந்து கம்பி மாதிரி இருக்கும். தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்கும் பொழுது நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். அப்புறம் அடுத்தது வந்து ரோஸ் சிரப்பு. இது வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் நல்லா கொடுக்கும். அடுத்து இது வந்து சப்ஜா சீட்ஸு. நான் இதை வந்து 1 டீஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் 1 ஸ்பூன் சீட்ஸ் தான் எடுத்து வச்சு தண்ணியில் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு போட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சோன்னே பாருங்கள், இது நல்லா இந்த ஜவ்வரிசி மாதிரி நல்லா உப்பி இப்படி வந்துடும். இதுதான் அந்த சப்ஜா சீட்ஸு. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும். தண்ணியில் போடவும் நல்லா வந்து உப்ப ஆரம்பிச்சிடும். அடுத்து நட்ஸு, பாதாமும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் தேவைன்னா வேறு நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து ஒரு 250 ml நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போது நான் இந்த சுகர் இன்னும் ஆட் பண்ணலை. இந்த பால் சூடாக இருக்குது. இப்போ இந்த சுகரை ஆட் பண்ணிவிட்டு பாலை ஆற விட்டுருவேன். அடுத்து கண்டிப்பாக தேவையானது நம்ம ஐஸ்கிரீம். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட், ஹீரோ ஆஃப் த ரெசிபி. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது இந்த ஃபலூடா சேவை இந்த தண்ணியில் இப்படி போட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். இது வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெந்தால் போதும். சாஃப்ட் ஆனோன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா இன்னும் வெந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் இந்த சேவை மாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபலூடா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் இந்த சப்ஜா சீட்ஸ் போட்டுடுறேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுடுறேன். இப்போது சேவ் போட்டுடலாம். இப்போ பால் ஊற்றிடுறேன். இப்போ இந்த ரோஸ் சிரப்பை போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுறேன். இப்போ ஐஸ்கிரீமு ஒரு 2 ஸ்கூப் போட்டுடலாம். இப்போ ஐஸ்கிரீம் போட்டாச்சு, சேவ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். எனக்கு பிடிச்ச யம்மியான ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஓகே, எம்மியான ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு நல்ல சில்லிங் ரெசிபியாக இருக்கும் இந்த சம்மருக்கு. இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஜெல்லி, இல்லை டியூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது பர்ஃபெக்ட்லி உங்களோட சாய்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த ஃபலூடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். நன்றி. தேங்க்யூ.